டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை சோதனைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, இந்த உத்தரவுல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியமானதா பார்க்கப்படுது? டாஸ்மாக் வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையுடைய சோதனைகளுக்கு தடை விதித்து தற்பொழுது உத்தரவை பிறப்பித்து இடைக்கால தடை என்பதை விதித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை நடத்தி வரும் சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் இந்த ஒரு உத்தரவை தலைமை நீதிபதி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு தற்பொழுது விதித்துள்ளது. அதாவது இன்று விசாரணைக்கு வந்த பொழுது தமிழ்நாடு அரசினுடைய தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் ஆஜராகி பல்வேறு வாதங்களை முன்வைத்தார். குறிப்பாக என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த கருத்தை அந்த வாதத்தின் பொழுது தலைமை நீதிபதி கடுமையான ஒரு கண்டனத்தை முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். தனிநபர்கள் செய்த விதிமுறை மீறலுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா என்ற ஒரு கேள்வியை அமலாக்கத்துறைக்கு தற்பொழுது தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு என்பது முன்வைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு கடும் கண்டனத்தையும் நீதிபதிகள் முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக ஒரு கார்ப்பரேஷன் என்ற அடிப்படையில் இந்த ஒரு நடவடிக்கைகள் என்பது அமலாக்கத்துறை ஒரு வரம்பு மீறிய நடவடிக்கைகளாக மேற்கொண்டு வருகிறது. முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் நீங்கள் எப்படி விசாரிக்க முயற்சிப்பீர்கள் என்ற ஒரு கேள்வியும் தலைமை நீதிபதி அமர்வானது இன்று அமலாக்கத்துறைக்கு எழுப்பியிருக்கிறது. பல்வேறு ஆவணங்கள் என்பது இந்த விவகாரத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. அந்த ஆவணங்களையும் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக கடுமையான கருத்துக்களை, அதாவது இந்தியாவினுடைய ஒரு அடிப்படை பெடரலிசம் அமைப்பினுடைய அதற்கு எதிராக அமலாக்கத்துறை என்பது செயல்பட்டு வருகிறது. வரம்புகள் அனைத்தையுமே மீறி அமலாக்கத்துறை என்பது செயல்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்தை தான் தலைமை நீதிபதி BR கவாய் தற்பொழுது அமலாக்கத்துறைக்கு எதிரான ஒரு கடும் கண்டனமாக தற்பொழுது முன்வைத்துள்ளார். அதே சமயம் தற்பொழுது நடைபெற்று வரும் சோதனைகளுக்கு அனைத்து ஒரு இடைக்கால தடையையும் உச்சநீதிமன்றமானது விதித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் வரம்புகளை மீறும் வகையில் அமலாக்கத்துறை செயல்படுவதற்கான ஒரு காரணம் என்ன என்பதை விளக்க வேண்டும் என்ற ஒரு கடும் கருத்தையும் அமலாக்கத்துறையினுடைய தரப்பு வழக்கறிஞர் ராஜுவிற்கு அவர் முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விதிகள் எதையும் மீறவில்லை என்ற ஒரு கருத்தை அமலாக்கத்துறையினுடைய தரப்பு ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு என்று முன்வைத்த பொழுது அந்த கருத்தை ஏற்பதற்கு உச்சநீதிமன்றமானது மறுத்திருக்கிறது. அனைத்து வரம்புகளையும் மீறும் வகையில் தான் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை என்பது செயல்பட்டுள்ளது என்பதை நீதிபதிகள் மீண்டும் திட்டவட்டமாக அமலாக்கத்துறைக்கு ஒரு கண்டனமாகவே முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் நிறுவனத்துடைய முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் பதிலளிப்பதற்கான ஒரு நோட்டீஸை தற்பொழுது அமலாக்கத்துறைக்கு அனுப்பியும் உச்சநீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்துள்ளது. சுசித்ரா, நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம பேசலாம்.